இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளையும் இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளையும் நடத்துவாராக. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றும் கூட கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின ஒரு அருமையான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை
மீற செய்பவர் நீரே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் கொம்பை காண்ட மிருகத்தின் கொம்பை போல உயர்த்த போகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? கண்களை மூடி முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், ராஜாதி ராஜா, சேனைகளின் கர்த்தாவே, அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். அப்பா மை துதிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இன்றும் கூட கர்த்தர் கொடுத்த வேத வசனத்திற்குரிய வார்த்தைகளை கர்த்தருடைய சுத்த கிருபையினால இரக்கத்தினால் அப்பிரோச்சனமான அடிமையான நமது அன்பு மகளுடைய வாயிலே தந்து பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். அப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட அந்த வசனத்திற்குரிய வார்த்தைகள் ஞான கண்மலையாம் கர்த்தருடைய ஊற்றில் இருந்து கொஞ்சம் ஊற்று தண்ணீர் சுரக்க செய்து அதை உம்முடைய அன்பு மகளுக்கு நீர் கொடுத்து வாயோடு வாயாயிருந்து நீர் பேசி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அநேக ஆத்துமாக்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும் படியாய் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. விதைக்கிற விதை சும்மா விதைக்க கூடாது ராஜா. உடைய வருகை சமீபமாய் இருக்கிறதுனால ஒன்று நூறத்தனையாய் பெருகிற ஆசீர்வாதத்தை உடைய வார்த்தைகளுக்கு நீர் கொடுத்து கர்த்தர் நீர் உடைய அன்பு மகளை உமது கரங்களில் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை, பேச அறியேன் சிறு பிள்ளை என்று சொல்லாதேன் சொன்னீரே தகப்பன். அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். அப்பிரோச்சனமான அடிமையான உடைய அன்பு மகளை கர்த்தர் நீர் உமது கரங்களில் எடுத்து பயன்படுத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். உடைய வார்த்தைகளை கேட்கிற உடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். பயம் திகில் நடுக்கம் நீங்கி போகட்டும் தகப்பன். ஒரு தைரியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றும் கூட கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் கொடுத்த வேத வசனம், இந்த வாரத்திற்குரிய வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினார் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? மறுபடியுமாய் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினார் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் கொடுத்த அந்த வேத வசனத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட கர்த்தர் இந்த வேத வசனத்தை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், அவருடைய வருகை சமீபமாய் இருப்பதினால் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுடைய சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவதற்காக, அதற்கு உங்களை தயார்படுத்துவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக. கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர், கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் நடுக்கத்தோடு பயத்தோடு இருக்கக்கூடாது என்பது அவருடைய சித்தமாய் இருப்பதனால இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு அழகாய் தெளிவாய் இதை பற்றிய ஞானத்தை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து நடத்த போகிறார்.
எனக்கன்பான தேவ ஜனமே, ஒரு தாய் அவளுடைய சொந்த பிள்ளையை அது பிறந்து குப்புற கவிழ்ந்து உட்கார்ந்து கவிழ்ந்து நடக்க ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலே அதனுடைய கரத்தை தாய் என்ன செய்வாள்? தன்னுடைய விரலை நீட்டி அந்த விரலை பிடிக்க சொல்லுவாள். அதை பிடித்த வேளையிலே அதை மெதுவாய் மெதுவாய் நடத்துவாள். 8 அடி எடுத்து வைப்பதற்குள் அந்த பிள்ளை பயத்தோட நடுக்கத்தோட சோர்ந்து போய்விடும். ஆனாலும் கூட மறுமுறை அந்த பிள்ளை முயற்சி பண்ணும். என் தாய் என்னுடைய கரங்களை பிடித்திருக்கிறாளே, பிறகு என்ன என்று சொல்லி அது இன்னும் அதிகமாய் முயற்சி பண்ணும். அதற்கு அந்த தாய் என்ன செய்வாள்? முதல்ல அந்த பிள்ளையுடைய கரத்தை பிடித்து நடத்தின அந்த தாய் இடையில் என்ன செய்வாள்? தன்னுடைய கரத்தை மெதுவாய் விட்டு விடுவாள். அது கீழே தொப்பென்று விழுந்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளை நல்லா நடக்கணும்னா என் கரத்தை பிடித்து கொண்டே நடக்கக்கூடாது, என் கண்கள் பிள்ளையை கவனித்து கொண்டே இருக்கும். அதனால அந்த பிள்ளை கீழே விழுந்தால் ஓடோடி வந்து தாங்கிக் கொள்ளலாம். அதனால பிள்ளையை நடக்க விட வேண்டும். அந்த தாய் மெல்ல மெல்ல கைகளை விட்டு விடுவாள். அதை அறியாமலே அந்த பிள்ளை என்ன செய்யும்? நன்றாக நடக்க ஆரம்பித்து விடும். நடக்க ஆரம்பித்து விட்டு ஐயோ எங்க அம்மா என் கைகளை விட்டு விட்டாளே என்று சொல்லி அந்த பிள்ளை டக்கென்று கீழே விழுந்து விடும். ஆனாலும் கூட மறுபடியுமாய் முயற்சி பண்ணும். மறுபடியுமாய் முயற்சி பண்ணி பண்ணி அந்த தாய் விரும்பின காரியத்தை சாதித்து அந்த பிள்ளை நிமிர்ந்து நிற்கும். இந்த தாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். அவர் சேனைகளின் கர்த்தர், ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா, வல்லமையும் பராக்கிரமுள்ள ராஜா. அந்த ராஜாவுடைய சேனைகள் தான் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெரும் மந்தைகள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஓட்டத்தை ஆரம்பிக்கிற வேளையிலேயே கர்த்தருடைய அன்பு கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்ற வேத வசனத்தின் படியே நம்மேல் நோக்கமாயிருக்கும். பயத்தோடு திகிலோடு ஓடுவது அவருக்கு பிரியமான காரியம் அல்ல. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமையோடு எதிர்த்து நின்று ஜெயிக்கிற திராணி உள்ளவர்களாய் ஓட்டத்தை ஓடுவதுதான் அவருடைய இலக்கு. அதற்கு அவர் உங்களை சும்மா விட மாட்டார். எப்பொழுதும் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பார். நீங்கள் முதல்ல ஓடுகிற வேளையில கீழே விழுந்து விட்டாலும் பயத்தோட விழுந்து விட்டாலும் கர்த்தருடைய அன்பு கரங்கள் உங்களை அப்படியே தாங்கி வழிநடத்தும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கைக்கு மீட்டு ரட்சித்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களையும் அப்படியே சுமந்து வழி நடத்துவார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் சத்ருவின் கையில உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இப்பொழுது நாம் அந்த வேத வசனத்திற்கு வரலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினார். யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இராணுவத்திலே பல படைகள் உண்டு என்பது உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு இராணுவத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதிலே பல படைகள் உண்டு. ராஜாக்கள் யுத்தத்திற்கு செல்கிற வேளையிலே முதலில் செல்வது காலாட்படை, அதற்கு பிறகு குதிரைப்படை, யானைப்படை, வில்வீரர் படை என்று பல பிரிவுகள் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, காலாட்படை என்பது நல்ல விவேகமுள்ள வீரர்கள் நிறைந்திருந்தாலும் கூட அவர்கள் நடந்து செல்வார்கள். அவர்கள் கைகளில் வாள் பட்டயங்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அடுத்து வருகிற குதிரைப்படை வீரர்களுக்கு இவர்களை பார்த்து கொஞ்சம் இளக்காரமாயிருக்கும். ஏன்னா குதிரைப்படை என்றாலே அது கெம்பீரமாயிருக்கும். குதிரைகள் கெம்பீரமாய் கணக்கிற சத்தம் அவைகளின் கெம்பீரமான அழகு அந்த குதிரைகளின் மேல் ஏறி வருகிற யுத்த வீரர்களுக்கு ஒரு கெம்பீரத்தை, ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த காலத்திலே உள்ள குதிரைகள் நல்ல தைரியமுள்ள
குதிரைகளாய் பழக்க வைக்கப்பட்டிருக்கிறதுனால அவைகள் பயம் இல்லாமல் அழகாய் தாண்டி செல்லும். காலாட்படை வீரர்கள் மனதிலே என்ன நினைக்க தோணும்? எப்படியாவது நாமும் குதிரைப்படை வீரனாய் மாறணும் என்று. அதற்கு என்ன செய்யணும்? காலாட்படை வீரனாய் இருக்கும் பொழுதே நல்ல வெற்றி வீரனாய் சாதித்தால் குதிரைப்படை வீரனாய் அவர்களை செலக்ட் பண்ணுவார்கள். அதற்கு என்ன செய்யணும்? ட்ரைனிங் கொடுப்பார்கள். சும்மா இல்லை, குதிரையில் ஏறி செல்வது உடம்பெல்லாம் அப்படி ஒரு வலி இருக்கும். முதலிலே அதற்கு ட்ரைனிங் எடுக்கணும். ஏன்னா சாதிக்கணும்னா அதற்கு கொடுக்கிற விலை அதிகம், உடல் உழைப்பு அதிகம். ஆனால் அதிலே வெற்றி அவர்களுக்கு நிச்சயம் உண்டு. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை இப்ப நீங்க நினைக்கலாம், என்னடா இவங்க என்ன யுத்தத்திற்கு போறாங்களா என்று. ஆம், எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, யுத்தம் உண்டு. இந்த உலகத்தில் பிசாசோடு சத்துருக்களோடு எதிர்த்து நிற்கும் பொழுது உங்க வாழ்க்கையில யுத்தம் உண்டு. ஆனாலும் கூட அந்த யுத்தத்திலே நமக்கு முன்னாலே செல்கிற ராஜாயார், சேனைகளின் கர்த்தர், அவர்தான் நம்மை நடத்தி செல்பவர். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இதை பற்றி நாம் பிறகு பார்க்கலாம். இப்ப இந்த வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12 அதிகாரம் 5வது வசனத்துல, நீ காலாட்களோட ஓடும் பொழுதே உன்னை இழைக்க பண்ணினார்கள் ஆனால் என்றால், இங்கே இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் பாகாலுக்கு பலியிடுகிறார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்கிறார்கள். அதை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்து அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கச் சொல்கிறார். அப்படி அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறதை பார்த்து யானதோத்தில் வசிக்கிற யூதா குடும்பத்தார், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம், சொன்னால் நாங்கள் உன்னை கொன்று போடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். இது எப்பொழுதும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிற ஒன்றுதான். நன்மைக்காக, தீமைக்காக அல்ல, நன்மைக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிற வேளையில் அதை அறிந்து கொள்ளாத, கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நின்று உன்னை கொன்று போடுவோம், உன்னை என்ன செய்கிறோம் பார் என்று மிரட்டுவது உண்டு. இது நார்மலாய் நடக்கிற ஒன்றுதான். ஆனால் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட வார்த்தைகளை அதிகம் கேட்டிருந்தாலும் கூட, அவர் பயமில்லாமல் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தாலும் கூட, சில நேரங்களில் அவர் சோர்ந்து போய்விடுகிறார். அதனால் அவர் புலம்புகிறார். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன என்று சொல்லி எரேமியா 12வது அதிகாரம் 1வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார், ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பொல்லாதவர்கள் நன்றாயிருக்கிறார்களே என்று சொல்லி கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளும் சில நேரங்களில் புலம்புவது உண்டு. தாவீது ராஜா சொல்வார் இல்லையா, சங்கீதங்களின் புஸ்தகத்துல 73வது சங்கீதம் 3வது வசனத்துல அவர் சொல்கிறார், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஆனால் அவரே சொல்கிறார், அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அதை போலதான் எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். அப்பொழுது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், இந்த சின்ன விஷயத்திற்கே நீ இவ்வளவு கவலைப்படுகிறாயே, அடுத்த வேலை, இதைவிட மேலான வேலை உன்னை நம்பி எப்படி கொடுக்க முடியும்? அது இதைவிட கஷ்டமான வேலை. இந்த வேலையில் நீ ஜெயித்தால், நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்தின் படியே, குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வேத வசனத்தின் படி இன்னும் உன்னை ஒரு குதிரையின் மேலேறி போர் செய்கிற ஒரு யுத்த வீரனாய் மாற்ற முடியுமே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சேனைகளின் கர்த்தரோட நடப்பது என்பது லேசான காரியம் அல்ல. பிரச்சனைகள், பாடுகள் வரும். அவைகளை கர்த்தர் கொடுக்கிற விசுவாசத்தோடு எதிர்த்து நிற்கும் பொழுது ஜெயம் உங்களுக்குத்தான். அமேன் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிறதுனால அது சத்துருவுக்கு பிடிக்காது. அதனால் அவன் என்ன செய்வான்?
உங்களுக்கு விரோதமாய் உங்களை சுற்றி உள்ள நெய்பர்ஸை எழுப்புவான். அவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறதுனால உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். இல்லாததும் பொல்லாததும் சொல்லி சுற்றி திரிவார்கள். இவர்களை குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்கிறார். பிசாசுக்கு எங்கெங்கே யார் நீதிமான்களாய் ஜீவிக்கிறார்கள், யார் கர்த்தருக்கு பயந்து நடுங்கிற நடுக்கத்தோடு ஜீவிக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியும். அவன் ஒரு பெரிய லிஸ்டை போட்டு வைத்திருப்பான். அவர்களை அப்படி முன்னேற விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களை அவன் எழுப்புவான். அவ்வளவுதான். கர்ச்சிக்குதான் அந்த சிங்கங்களால் முடியும். ஆனால் சேனைகளின் கர்த்தர் அந்த சிங்கம் உங்களை கடித்து குதற விடமாட்டார். உங்களை ஒரு நாளும் அவர்கள் கையில் அவர் ஒப்பு கொடுப்பதில்லை. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 18வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 18வது வசனம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். அது மாத்திரமல்ல, உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனத்துல என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட இடத்தில் இருப்போமாம்? அடைக்கப்பட்ட தோட்டத்திலே சுற்றி நின்று கெச்சிக்கிற சிங்கம் போல எதிரிகள் சுற்றி திரிந்தாலும் கூட கர்த்தர் உங்களை அவர்களுக்கு மறைவாய் கர்த்தருடைய நாமத்தினாலே அபிஷேகத்தினாலே முத்திரிக்கப்பட்ட கிணறாய் உங்களை பாதுகாக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை ஒருவனும் தொட முடியாது, ஒருவராலும் அசைக்க முடியாது. உங்களை பாதுகாக்கும்படியாய் கர்த்தரே அரணும் பலனும் கோட்டையும் கேடகமாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதற்காகத்தான் இந்த பாதை. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, யுத்தத்திற்கு போகிற ஒரு வீரன் ஜெயம் எடுக்கணும்னா அவன் என்ன செய்யணும்? அவன் தைரிய நெஞ்சுள்ளவனாய் இருக்கணும், கோழையாய் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தர் கிதியோனிடம் சொல்கிறார். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 3வது வசனம், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அதுபோலதான் மோசேயும் கூட பயமும் நடுக்கமும் உள்ளவர்கள் யுத்தத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்ல கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்பொழுது என்ன நடந்தது? ஜனத்திலே யுத்தத்திற்கு வர பயந்தவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். கர்த்தர் கிடைக்கிற அந்த ஜெயத்தை சுதந்திரத்துக் கொள்ள அவர்கள் தகுதி இல்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள். எதனால? அவர்கள் இருதயத்திற்குள் பயமும் திகிலும் நடுக்கமும் இருந்தது. ஆனால் கர்த்தர் 300 பேரை செலக்ட் பண்ணுகிறார். அதே அதிகாரத்துல 7வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 7:7 கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தர் செலக்ட் பண்ணா 300 பேராயிருந்தாலும் 3 லட்சம் பேரை முறியடிக்கிற வல்லமையும் கிருபையும் அவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென், அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவது யார்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வெற்றி யாருக்கு கிடைத்தது? கிதியோனுக்கு கிடைத்தது. அவன் பயந்தாங்கொள்ளியா இருந்தாலும் கூட கர்த்தர் கூட துணை நின்று யுத்தம் பண்றதுனால ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணி அந்த பாளையத்தில் இருந்த அத்தனை வீரர்களும் ஓடி போகும்படி ஒரு பயமும் நடுக்கமும் திகிலும் உண்டானதுனால எல்லாரும் ஓடி போனார்கள். கிதியோனுக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கேயும் கூட உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனத்துல நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் என்று சொல்லி
உங்க வீட்டுல நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க, வீட்டுல சுகமாய் தங்கி இருக்கிறீங்க. அப்போ யார் உங்களை சுற்றி வாரா? உங்கள் எதிரிகள். உடனே நீங்க என்ன செய்வீங்க? நாங்க ஒன்றும் செய்யலையே, எதற்காக நம்மகிட்ட சண்டைக்கு வர்றாங்க, வெளியே போனா வர்றாங்க, இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி கேலி பண்ணி சுற்றி திரிகிறார்களே என்று சொல்லி சொல்லி வேதனைப்படுவீங்க இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதையே நீங்க மாற்றி யோசித்தீங்கன்னா யாருக்கு வேதனை, யாருக்கு நஷ்டம்? நீங்க உங்க வீட்டுல சுகமாய் அடைக்கப்பட்ட தோட்டத்திலே மறைவு கட்டப்பட்ட நீரூற்றா இருக்கிறீங்க இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அது சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன குடிசையா இருந்தாலும் பரவாயில்லை, பெரிய மாளிகையா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய பாதுகாப்பில் தான் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கணும். அப்ப பிசாசானவன் இந்த மனிதர்களை கொண்டு உங்களை சுற்றி கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிவான். இப்ப என்ன நடக்குது? உங்கள் எதிராளிகள் தான் ரோட்டிலே நின்று கோமாளிகளை போல அவருடைய நேரத்தை தொலைத்து அவருடைய எண்ணம் சிந்தை எல்லாம் உங்களை எப்படி கவிழ்க்கலாம் என்று சொல்லி நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே இறங்கி போய் அவர்களோட யுத்தம் பண்ண போவதில்லை. உங்களுடைய நேரமெல்லாம் ஜெபத்திலேயும் வேதத்தை வாசிப்பதிலையும் நீங்கள் செலவிடுகிறதுனால கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எலியாவும் கூட அப்படிதான் தனித்து நின்றான். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து 39வது வசனம் வரைக்கும் நீங்க பிறகு வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பது உங்களுக்கு தெரியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே எலியா தீர்க்கதரிசி பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக தனித்து நின்றான். அவனுக்கு ராஜாவுடைய சப்போர்ட் இல்லை, ஆனா அந்த சேனைகளின் ராஜாவுடைய சப்போர்ட் அவனுக்கு அதிகமா இருந்தது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், ஏராளமான ஜனக்கூட்டம். அவன் பயப்படல. ஆகாப் ராஜாவுக்கும் அவன் பயப்படல. ஏன்னா அவன் காலாட்களோட ஓடும்போது இழைப்படையவில்லை. அவனை யாரும் இழைக்க பண்ணவும் இல்லை, அவனை யாரும் இழைக்க பண்ண முடியவில்லை. அவன் யுத்தத்தில் சிறந்த வீரனாய், குதிரை வீரனாய், கர்த்தரால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட யுத்த வீரனாய் இருந்தான். அதனால் தான் ஆகாப் அவனை கொல்ல தேடின வேளையிலும் அவன் பயப்படல. ஏன்னா சமாரியா தேசத்திலே அப்படி ஒரு பஞ்சம். எலியா சொன்னபடி அங்கு மழை இல்லை. அதனால் ஆகாப் ராஜா எலியாவின் மேல் பயங்கர கோபத்தோடு இருந்தான். ஆனால் எலியா மூலமாய் கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே எலியா காலாட்களோட ஓடும் போதும், அந்த ஜனங்களோட ஓடும் போதும் கர்த்தர் அவனை இழைக்க பண்ண விடவில்லை. சமாதானமுள்ள தேசத்திலேயே அவன் அடைக்கலம் தேடவும் இல்லை. பஞ்சமுள்ள சமாரியா தேசம், அங்கே மழை இல்லை. ராஜா கூட எலியாவை கொல்ல வகை தேடுகிறான். அந்த யுத்த களத்திலே தனித்து நின்று போராட தைரியமா எதிர்த்து நிற்கிறான். ஏன்னா எலியா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினால. அதே தேசத்துல யோர்தான் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவன் கலங்கல, பயப்படல, தனித்து நின்றாலும் நிமிர்ந்து நிற்கிறான். என்ன நடந்தது? ஆகாவும் அவன் குடிகளும் பாகாலின் தீர்க்கதரிசிகளும் என்று ஆச்சரியப்படத்தக்க விதத்துல அங்கே அற்புதம் நடந்தது. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தேவ ஜனமே, தண்ணீர் நிறைந்த பலிபீடத்துல ஒரு காளையை வெட்டி அவன் பலியிட வேண்டிய நேரத்திலே எலியா சப்தமாய் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36வது வசனம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் நம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று தைரியமாய் சப்தமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்ப என்ன நடந்தது? கர்த்தர் எலியாவின் முகத்தை வெட்கப்பட விடவில்லை. அவன் சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தய ஆயத்தம் பண்ணினார். என்ன அவனுக்கு தெரியும்? அவனை சுற்றி
சேனைகளின் கர்த்தருடைய தூதர்களின் படை இருக்கும் என்று சொல்லி என்ன நடந்தது? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38, 39வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அமையநிலையில் லோயா அவர்கள் என்ன சொன்னார்கள்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை அறியாத ஜனங்கள் அப்படியே ஜீவனுள்ள தேவன் கர்த்தர் ஒருவரை என்று ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இதைத்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன பிரச்சனையா, ஐயோ எல்லாம் போச்சு என்று நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை அனுமதிக்கிறார். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனம் எழும்புகிறது என்றால் அது கர்த்தருடைய சித்தம். உங்க கூட யார் இருக்கிறார்? சேனைகளின் கர்த்தர். என் பிள்ளை இதை சமாளிக்கிறாளா, எதிர்த்து நிற்கிறாளா என்று கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சமாளித்துட்டீங்கன்னா சீப்போ என்று தூசி தட்டுவது போல அந்த பிரச்சனைகளை உதறி தள்ளிட்டீங்கன்னா அடுத்து ஒரு டெஸ்ட் வைப்பார். இன்னும் பலத்தோட ஓடுகிறாளா என்று அதையும் எதிர்த்து நின்று ஜெயித்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம். அதோடு முடிந்து விடாது உங்க யுத்தம். யோர்தான் வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்தின்படி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அமையநிலையில் லூயா யாருக்கு? கர்த்தருடைய பண்பு பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளுக்கு ஜெயம் வரும். எப்ப வரும்? யுத்தத்திலே சிறந்த வீரனாய் நீங்க நிற்கும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கும் பொழுது. ஒரு சின்ன தாவீது காலாட்களோட ஓடும் பொழுது கோலியாத்தின் கட்சிப்புக்கு அவன் அஞ்சல. ஒரு சின்ன கோலாங்கல்லால அந்த கோலியாத்தை முறியடிச்சான். அதற்கு பிறகு சேனை தலைவனானான். எதிரியை எதிர்த்து நிற்கிற அவனுடைய தைரியத்தை பார்த்து கர்த்தர் அவனை ஒரு ராட்சவாய் உயர்த்தினார். வெற்றி மேல் வெற்றி சிறந்த ராட்சவானான். இதற்காகத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படும். நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தா பயப்படாதீங்க. ஏசப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்காக, சாத்தானுக்கு அடிமைகளாய் மாறாமல் இருப்பதற்காக, சாத்தானை எதிர்த்து நிற்கிற தைரியத்தை கொடுப்பதற்காக, ஜெயத்தை பெறுவதற்காக பாடுகளின் பாதைகளை நடத்துகிறார். அமையநிலையில் லூயா எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனால் ஒன்று மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாதையிலே நீங்கள் நடக்கும் பொழுது நிழல் போல கர்த்தர் உங்களை பின்தொடருவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அவர் உங்களை அப்படியே உங்கள் பாதம் கல்லில் மோதாதபடிக்கு தாங்கிக் கொண்டு நடத்துவார். உங்களை ஒரு நாளும் எதிரியின் கையில் விடமாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானானை சுதந்தரிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற மோசே பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனால் இந்த மோசே கால்நடையாய் நடந்து செல்லும் போதும் பயப்படல. செங்கடலை கண்டும் அவன் பயப்படல. விசுவாசத்தில் உறுதியாய் நின்று எதிர்த்து நின்றான். எனக்கன்பான தெய்வ ஜனமே, ஒரு அருமையான பாடல் ஒன்று நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும். என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கிறாரே. பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தால் என்ன, ஜெபித்திடுவேன், ஜெயம் எடுப்பேன், செங்கடல் பிரிந்திடுமே. ஜெபித்திடுவேன், ஜெயம் எடுப்பேன், செங்கடல் பிரிந்திடுமே. ஆராதனை ஆராதனை. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கிறாரே.
ஆராதனை. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கிறாரே, மகிமையின் தேவன் நீரே, மன்னாவை தருகின்றீரே. மறவாத எபினேசரே, என் மனமகிழ்ச்சி நீர்தானையா. ஆராதனை ஆராதனை. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவீர். உம்மை நான் நம்பியுள்ளேன், உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நான் நம்பியுள்ளேன், உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆராதனை ஆராதனை. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கிறாரே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை இப்ப கானானை நீங்க சுதந்திரத்திட்டீங்க. கானானை காட்டிலும் மேலான அருமையான தேசத்தை நீங்க சுதந்திரத்துக் கொள்ளணும்னா என்ன செய்யணும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். கானானை காட்டிலும் மேலான அருமையான புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம், சீயோன் நகரம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உண்மையாய் கர்த்தருக்கு நடுகிற பயத்தோடு ஜீவிக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு மாத்திரம் தெரியும் அந்த சீயோனிலே விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் உண்டு என்று. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21 அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த புதிய எருசலேம் நகரத்துல மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே ராஜாவாய் கர்த்தர் வீற்றிருக்கிறதுனால இந்த உலகத்தின் பாடுகள் அங்கே இல்லை, மரணம் கிடையாது. ஜீவனோட எப்பொழுதும் யுக யுகமாய் ஜீவிக்கலாம். எவ்வளவு சந்தோஷமான காரியம். இந்த உலகத்துல எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை சம்பாதிக்க முடியாது. துக்கம் அங்கே கிடையாது, அழுகை அங்கே கிடையாது, கண்ணீர் கிடையாது, பயம் கிடையாது. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்க சுதந்திரத்துக் கொள்ளணும்னா காலாட்களோட ஓடினால் முடியாது, குதிரைகளோட சேர்ந்து ஓட வேண்டும். சமாதானம் உள்ள தேசத்திலே அடைக்கலம் தேடினால் முடியாது. யோர்தான் பிரவாகிக்கிற போல கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் வானமண்டலத்தின் சேனைகளோட ஒரு யுத்தம் உங்களுக்கு உண்டு. அது யோர்தானை காட்டிலும் மேலான ஒன்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சும்மா இல்லை. அந்த பிசாசு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை சோதிக்கும்படியாய் அவரை மலையின் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி பணிந்து கொள்ள சொல்கிறான். அவரையே எதிர்த்து நிற்கிறான், அவரையே சோதிக்கிறான் அந்த சோதனைக்காரன். அப்ப நாம் எம்மாத்திரம் அவனை எதிர்த்து நிற்கிற வல்லமை நமக்கு இல்லைன்னா நாம் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்றுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதற்கு நம் ஒரு நல்ல யுத்த வீரனாய், யுத்த வீராங்கனையாய் மாற வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. அதற்கு தான் இந்த உலகத்தில் உங்களை காலாட்படை வீரர்களாய் மாற்றி அதிலிருந்து குதிரைப்படை வீரர்களாய் மாற்றுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏன்னா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் மாறுவதற்காக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு முன் செல்கிற ஒரு ராஜா உண்டு. அவரும் கூட குதிரையில் ஏறி வருகிறார். ஒரு வெள்ளை குதிரையின் மேல் பரிசுத்தவானாய் ஏறி வருகிறார். வெளிப்படுத்தல் சுவிசேஷம்
19வது அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அதே அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோளால் அவர்களை அரசாளுவார். ஆமென், அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வருகையின் நாள் நடக்க போகிறது. கர்த்தர் எப்படி வருவாரா? உண்மை உள்ளவராய், நீதி உள்ளவராய், சத்தியம் உள்ளவராய், பரிசுத்தமுள்ளவராய், நீதியுள்ள யுத்தம் பண்ணும்படியாய், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்தவராய் வெள்ளை குதிரையின் மேல் அவர் ஏறி வர போகிறார். அமேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம். அமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் என்றால் என்ன? அவர் தம்முடைய விலையேறப்பெற்ற திரு இரத்தம் முழுவதையும் சிந்தி நம்மை பாவிகளாகிய நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய சொந்த பிள்ளைகளால் அவருடைய விலையேறப்பெற்ற திரு இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து கொண்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதனால் தான் அவர் வெள்ளை குதிரையின் மேலேறி பாவமில்லாத பரிசுத்தராய் வெண் வஸ்திரம் தரித்த ராஜாவாய் வருகிறார். அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. அதை கொண்டு அவர் புறஜாதிகளை வெட்டி இருப்பு கோளால் அவர்களை அரசாழ்வார். அந்த ராஜாதிய ராஜா. அதற்காக தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை பார்த்து சொல்கிறார். நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் தைரிய நெஞ்சுள்ளவர்களாய், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறணும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட வேதத்திலே கர்த்தர் தெளிவாய் உரைத்திருக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, முதல்ல யுத்த வீரன் சத்தியம் என்னும் கச்சையை கட்டியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளாய் இருக்கணும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் இருக்கணும். ஒரு வீரன் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்வான். அதை போல நீங்கள் நீதிமான்களாய் ஜீவிக்கும் பொழுது உங்களை குற்றம் சொல்ல அந்த சாத்தானுக்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். மூன்றாவதாய் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயிருக்கணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் அந்த பாதரட்சிகளை கால்களிலே தொடுத்தவர்களாய் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக மெயினான பாயிண்டே தான் விசுவாசத்துல உறுதியாயிருக்கணும். அப்ப ஒவ்வொரு வீரனும் கைகளில் வைத்திருக்கிற கேடகம் விசுவாசம் என்னும் கேடகமாயிருக்கணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை அணிந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டவர்களாய் அந்த தலை பாகையை நீங்கள் அணிந்து கொள்ளவர்களாய் இருக்கணும். கடைசியாக ஆவியின் பட்டயத்தை நீங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளணும். அந்த ஆவியின் பட்டயம் எது? உங்கள் கரங்களில் இருக்கிற வேத வசனம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்வீர்களா? கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். யெகோவா நிசி,
ஏகோவானிசி 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 ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. வீறு கொண்டெழுவீரேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா யூத சிங்கம் யுத்த சிங்கமே. ஏகோவானிசி 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 ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. ஏகோவானிசி 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 ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறான், சத்யாவி வேக கொடியை ஏற்றுவான். கோலியாத்தின் வேஷம் இங்கே செல்லுவான், கோஷமிடும் இளைஞரின் முன் நில்லுமா. கர்த்தர் நாமம் அல்ல கோட்டையே, அல்லேலூயா கர்த்தர் நாமம் அல்ல கோட்டையே. ஏகோவானிசி 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 ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்தலங்கமதை வீழ்த்தியே ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா, அல்லேலூயா கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா. ஏகோவானிசி 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 ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலம் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவாவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா. ஏகோவானிசி 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 ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே. சிலுவையில் சிரம் நசித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே. வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம், அல்லேலூயா வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம். ஏகோவானிசி 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 ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா தேவநாமம் வாழ்கவே, அல்லேலூயா இயேசு ராஜா வருகவே.
படை வெல்கவே. வாழ்க 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 வாழ்கவே. அல்லேலூயா வாழ்க 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 வாழ்கவே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, மகிமையின் ராஜாவே, ராஜாவே, உடைய வருகை சமீபமாயிருக்கிறது. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அதற்கு முன்னாலே யுத்தத்திற்கு ஆயத்தப்படும்படியாய் உடைய அன்பு பிள்ளைகள், சேனைகளின் கர்த்தருடைய சேனைகள் அப்பா உமக்கு கொடானுடைய சூத்திரம் அப்பா, தங்களை தயார்படுத்திக் கொள்ள நீங்க கிருபை திருளுங்க தகப்பன். நீங்க கொடுக்கிற அந்த 6 ஆயுதங்களை அணிந்தவர்களாய் சேனைகளின் கர்த்தரோடே நின்று, அவருடைய துணையோடே நின்று, பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் உள்ள கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய கிரிகளை அழிக்க திராணி உள்ளவர்களாய் எழும்ப கர்த்தர் நீர் வல்லமையும் பராக்கிரமுள்ள தேவன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிற சொன்னபடிக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர்களை கரம் பிடித்து முன்னின்று வழிநடத்துங்க தகப்பன். பயத்தோடு நடுக்கத்தோடு திகிலோடு இருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள் இருதயத்தில் இருந்து அந்த பயத்தையும் நடுக்கத்தையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சுட்டறிங்க தகப்பன். அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். அதற்கு பதிலாக தைரிய நெஞ்சுள்ளவர்களாய், பிசாசோட எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் அவர்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இந்த உலகத்துல பாடுகள் அதிகம், பிரச்சனைகள் அதிகம், யோர்தான் வெள்ளம் போன்ற பாடுகள் அதிகம். ஆனாலும் கூட கர்த்தரையை நம்பி கர்த்தரை சார்ந்த விசுவாசம் என்னும் பட்டயத்தை கரங்களில் ஏந்தும் பொழுது இந்த பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் ஒரு நொடி பொழுதுல அப்படியே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை விட்டு விலகி போகும் என்பதை அறிந்து உணர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளால் உடைய அன்பு பிள்ளைகளை நீங்க மாற்றுங்க தகப்பன். நன்றி ராஜாதி ராஜா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தேறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் அக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.